இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இன்னைக்கு போண்டா போட போறோம். போண்டாவா? என்ன போண்டா, என்ன வச்சு போட போறீங்க? அதாவது வந்து கீரை போண்டா. கீரை போண்டா, முருங்கைக்கீரை போண்டா. முருங்கைக்கீரை யூஸ் பண்ணி போண்டா போட போறீங்க. ஓகே, இன்னைக்கு எதனா வந்துட்டு ஒரு ஸ்நாக்ஸ் வந்துட்டு நீங்க செஞ்சு தரீங்க. ஓகே ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோமா? அதுக்கு வந்து 1/2 கிலோ மாவு எடுத்துக்கிறோம். சரி, ஓகே. எடுத்துக்கிறோம். எடுத்துக்கணும் 1/2 கிலோ மாவு. 1/2 கிலோ மாவு. அதுக்கு பிற்பாடு ஒரு 1/2 கிலோ வெங்காயம் எடுத்துக்கிறோம். 1/2 கிலோ வெங்காயம். ஓகே, வெங்காயம் வந்துட்டு ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கலாம். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் இப்போ வந்துட்டு மிக்ஸ் பண்ணி போகிறேன் வெங்காயத்தையும். இப்போ வந்துட்டு அப்பா வந்துட்டு நமக்கு வெங்காயம் போண்டா வந்துட்டு போட்டு தர போகிறாரு. ஸோ வந்துட்டு செய்வோம். இதே வந்துட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நீங்கள் வந்துட்டு சொல்கிறது என் காதில் விழுது, போண்டாவில் என்னடா ஹெல்த்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்துட்டு அப்பா முருங்கைக்கீரை யூஸ் பண்ணி கொஞ்சம் ஹெல்த்தியாக போட போகிறேன்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்லா வெங்காயத்தையும் மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணியாச்சு. அது பிற்பாடு சோம்பு கொஞ்சம், எடுத்துக்கிறோம். சோம்பு எடுத்து நல்லா கையில் மைய உருக்கி போட்டுக்கிறோம். போட்டுக்கணும். அது பிற்பாடு முருங்கைக்கீரை. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக போண்டான்றதால வந்துட்டு அப்பா வந்துட்டு இதில் நல்லா முருங்கைக்கீரையில் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறோம். முருங்கைக்கீரையில் நிறைய சத்து இருக்கு. அதை வேற நான் சொல்லி இங்கே எதுக்கு தேவையில்லாதது நீங்கள் உடனே கமெண்ட்ல கழுவி ஊற்ற வந்துடுவீங்க. இல்லை, நல்லா இருக்கும். கீரை போட்டால் உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும், நல்லா இருக்கும். அது வந்துட்டு விட்டமின் சி, இரும்பு சத்து இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். தெரியாதவங்க கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க. சால்ட்டு தேவையான அளவுக்கு இப்போ வந்து பயன்படுத்திக்கிறோம். தேவையான அளவுக்கு சால்ட்டு. நமக்கு தெரியும் ஓரளவுக்கு ஒரு மீடியமாக இருக்குன்னா சரி. யூஸ் பண்ணிச்சு. அது பிற்பாடு ஆப் சோடா நல்லா பசன்னு இருக்கும். அதுக்காக வந்து ஆப் சோடா கொஞ்சம் போட்டுக்கிறோம். கொஞ்சமா ஜஸ்ட் வந்துட்டு ஒரு 2 பிஞ்சு. கொஞ்சம் கலர் பவுட்ரு கொஞ்சம் போட்டுக்கிறோம். கொஞ்சம் லைட்டாக கலருக்காக போட்டுங்க. இது வந்துட்டு அவ்வளோ உடம்புக்கு நல்லது கிடையாது. நல்லா இருக்கும். அப்போ தான் கலர் நல்லா எடுப்பாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டாடி பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவில் வந்திருக்கிறாரு. அதனால தான் வந்துட்டு டாடி வந்துட்டு கேமராவை பார்க்க மாட்டுறாரு. இதுக்கப்புறம் வர வீடியோவில் வந்துட்டு இதுக்கப்புறம் அவர் வந்து நம்ம கூட கலந்துப்பார். ஓகே. என்ன ஒன்றா வெங்காயம் போடுறதுக்காக எனக்கு கண் எரியுதுங்க. அதனால அப்படி இருக்கு கண்ணு பார்க்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு தண்ணி ஊற்றாத எல்லாத்தையும் மாவு, அதுக்கப்புறமா போட்ட எல்லா விஷயத்தையும் முருங்கைக்கீரை எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கணும். அடுத்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக, அதுக்கப்புறமா ஓரளவுக்கு ஒரு பதம் வர வரைக்கும் நல்லா பெய்யணும். அப்பா பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லா மாவு வந்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டு இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி. அப்பா இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ? இதில் வந்து வெங்காயம், பச்சை மிளகா, முருங்கைக்கீரை, சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம் தேவையான அளவு, ஆப் சோடா, கலர் பவுடர், அப்புறம் சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இதை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணி பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி வந்துட்டு இதை நல்லா பெய்கிறோம். அப்போ தான் வந்துட்டு நமக்கு அந்த ஃபார்முக்கு வரும். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும்.
ஓகே. இப்போ வந்துட்டு மாவு எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும்? மாவு வந்து வடை போடுற அளவுக்கு இருக்கணும். இருந்து மூடி வச்சிடணும் 1/4 மணி நேரம். ஓகே, ரைட்டு. மூடி வச்சுட்டு நம்ம வானல் எடுத்து எண்ணெயை ஊற்றி எப்பயும் போண்டா போடுற மாதிரி வந்துட்டு போட்டு எடுத்துருவேன். சரி, ஓகேப்பா. அதை கொஞ்சம் போட்டு சீக்கிரமா எடுத்து கொடுங்க. 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. எண்ணெயும் சூடா ஆகி போச்சு. நம்ம இப்போ போண்டா போடுவோம். சரி, ஓகே, போடுங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா போண்டா சைஸில் வந்துட்டு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி நம்ம எண்ணெயில் போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு கிறிஸ்பியான போண்டா ரெடி ஆகிட்டு இருக்கு. ஒரு மாதிரி க்ரன்ச்சியாக பொன்னிறம் வர மாதிரி வறுத்து எடுத்து. ஓகே, போண்டா வந்துட்டு நல்லா எண்ணெயில் வேகணும். அதிகமாக வச்சுக்கணும். ஓகே ஓகே ஓகே, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஜில்லியன் எடுப்பா. இப்போ வந்து போண்டா பொன்னிறமா வந்துட்டு. ஓகே, லெட்ஸ் see வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு போண்டா வந்துட்டு நம்ம எடுக்கிற ஸ்டேஜ் வந்துடுச்சு. ஓகே, போண்டாவை மட்டும் பாருங்க. போண்டா கீழே இருக்க தட்டு தோசைகளெல்லாம் பார்க்கக்கூடாது, போண்டாவை மட்டும் தான் பார்க்கணும். நமக்கு போண்டா தான். நமக்கு போண்டா தான் முக்கியம். வாவ், இப்பயே சாப்பிடலாம் போல இருக்குது. ஆனால் என்ன சூடாக இருக்கும். ஓகே, இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். போண்டா கொஞ்சம் சூடாக ஆனதுக்கப்புறம் போண்டா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சூடாக இருக்கும் போதே காமிக்கிறேன், அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு அப்போ வந்துட்டு நமக்கு சூப்பரான போண்டா சுட்டு கொடுத்துருக்காரு. கொஞ்சம் அப்படியே கிட்ட வாங்க, வந்து போண்டாவை காட்டுங்க. கட்டுப்பிடிமா? அவ்வளோதான். அந்த போண்டா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். லெட்ஸ் see how is it. அப்படியே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே அந்த ஃபாக் போகிறதுலாம் உங்களுக்கு தெரியும். நல்லா சூடாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஃபார் யூ. நம்ம ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரைஸ் ரொம்ப சூடாக இருக்குது, அதனால தான் ஊற்றிட்டுருக்கேன். பரவாயில்ல, இந்த டாடி வந்துட்டு நல்ல ஸ்நாக்ஸ் தான் நீங்கள் செஞ்சு கொடுத்துருக்காரு. நல்லா 3 ட்ரம்ஸ் தான் இருக்குது. இதுதான் உங்களுக்கு டாடி நல்லா செஞ்சுருக்கீங்க. தேங்க்யூ. சூப்பர்.